கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு நல்லவராய் இருக்கிறார்? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில காரியம் நடக்காமல் போயிடுச்சுனாலுமே கவலைப்படாதீங்க. அது கூட பிரயோஜனத்துக்காகத்தான் இருக்கும். ஆமென். ஆமென்வே காணாமே இயேசு நின்ன கல்யாணத்தை நடத்தி காமிப்பார். நடக்க வேண்டிய அடக்காராதனையை நிறுத்தி காமிப்பார். ஆமென். புரியுத? எத்தனை பேருக்கு புரியுது? யவீருவனுடைய பிள்ளை இறந்து போயிடுச்சுன்னு எல்லாருமே பிளான் பண்ணிட்டாங்க. பாஸ்க்கெல்லாம் சொல்லி ஆயிடுச்சு, குடியெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சாச்சு. ஆனா யவீர் வீட்டுக்கு வரல. இல்லையே, யவீர் வந்தாருன்னா இந்த யவீரை பார்த்துட்டு அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யவீர் மாத்திரம் வரல, யவீர் மனிதர்களுக்கெல்லாம் உயிரை கொடுத்த இயேசுவோடு கூட வந்தாராம். அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு இந்த சபையை விட்டு வீட்டுக்கு போகிற தேவனுடைய பிள்ளையை நீ மாத்திரம் தனியா போகிறது இல்ல, மனிதர்களை எல்லாம் படைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற இயேசுவோடு போக போகும். அல்லேலூயா. அங்க போன உடனே வீட்டார் சொல்றாங்க, பிள்ளை மரித்து போயிடுச்சு, அடக்கத்துக்கான வேலையை அத்தனையும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, பிள்ளை மரிக்கவில்லை, பிள்ளை எப்படி இருக்குது? நித்திரையா இருக்குது அப்படிங்கிறார். ஹலோ, கொஞ்சம் இங்க கவனிங்க. முதல் நாள் முதல் மணியில ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே உன்னை தெளிவா கற்றுக்கொள்ளணும். அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சா இல்லையா? ஹலோ, யவீரோட பிள்ளை இறந்துருச்சா இல்லையா? இறந்துருச்சு. ஊரே வந்து பாக்குறாங்க, டாக்டர் செக் பண்ணிட்டாங்க, நாடி துடிப்பெல்லாம் நின்று போயிடுச்சு, காத்தே இல்லை. அந்த பிள்ளை இறந்தது உண்மையா பொய்யா? உண்மை. அதைதான் பார்த்துட்டு வந்தா வெளியில வந்து மக்கள் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ளேயே போகாத இயேசு வெளியில நின்று சொல்றாரு, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்குதுங்கிறார். அப்ப இயேசு சொன்னது உண்மையா பொய்யா? ஏங்க, இப்பதான் அவங்க சொன்னது உண்மை, நீங்க இப்ப இயேசு சொன்னது உண்மைங்கிறீங்க. யார் சொன்னதா உண்மை? அப்ப அவங்க சொன்னது பொய்யா? அது உண்மை. சார், மாரியாத்தா கோயிலுக்கு போவேன், அது ஒரு சாமி. இங்க சர்ச்சுக்கு வந்தா ஆசாரிப்பு கூட இருந்தாலும் அல்லேலியா போடுவேன், இதுவும் சாமி. என்ன ஆசாமிங்களா? நான் உங்களை கேட்டது புரிஞ்சுதா இல்லையான்னு கேட்கிறேன். வீட்டாரு பார்த்துட்டு வந்து அழுகிறாங்க, இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி. அது உண்மை. ரைட், ஓகே. வீட்டுக்குள்ளேயே இவர் போகவே இல்லை, வெளியிலிருந்து சொல்றாரு, பிள்ளை என்ன இல்ல, மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் அப்படிங்கிறாரு. அப்ப இது உண்மையா அது உண்மையா? ரெண்டுமே உண்மை. ஏடிஎம்கேக்கு ஒரு குத்து, டிஎம்கேக்கு ஒரு குத்து. வாங்கின காசுக்கு பஞ்சம் இல்லாம போட்டு வந்துடுது. ஹலோ, அதெல்லாம் கிடையாது. அவங்க சொன்னது உண்மை, ஆனா இயேசு சொன்னது சத்தியம். அல்லேலூயா. ட்ரூவுக்கும் ட்ரூத்துக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். உலகம் உண்மையை பேசுவோம், இயேசு சத்தியத்தை பேசுவோம். சபைக்கு வந்தீங்கன்னா நீங்க உண்மையா இருக்க மாட்டீங்க, நீங்க உத்தமர்களா மாறுவீங்க, அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிடுவீங்க. சத்தியம் வந்துருச்சுன்னா உண்மைக்கு என்ன கிடையாது, இடமே இல்லாம போயிடும். அல்லேலூயா. அதான் காணாம ஒரு கல்யாணத்தை நின்று இருக்கும். ஏன்னா திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு, வர வேண்டியவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண முடியல, பரிமாற முடியல. ஆனா தலைவர் வீட்டுக்கு வந்திருந்தாரு, தண்ணீரையே திராட்சை ரசமா மாத்தி கல்யாணத்தை நடத்தி காமிச்சார். அல்லேலூயா. நான் இந்த வருட வாக்கு தத்துவத்திற்காக நான் 40 நாள் இப்போ வருடம் உபவாசித்து ஜெபிக்கிறது பழக்கம். நானும் சௌந்தரையாட்ட சொல்லல, சௌந்தரையாவும் என்கிட்டையும் சொல்ல. ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அது என்னன்னா, ஒவ்வொரு வருடமும் நாங்க தெரியாமலேயே ஏதோ ஒரு வசனத்துல லிங்க் ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க, யாத்ராம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். யாத்ராம புஸ்தகத்தினுடைய 34ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்து உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள்.
உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. இதுதான் வாக்குத்தத்தமாவே ரோமன்ல ஐயாவுக்கு கொடுத்த காரியம். கர்த்தர் காரியத்தை செய்து முடிப்பார். ஆனா இங்க மோசேட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருடத்துல என் கூட கர்த்தர் இருக்கிறது மாத்திரமல்ல, பயங்கரமான காரியத்தை என் மூலமா செய்ய போறாரு. அதுக்கு முன்னாடி எனக்குள்ள செய்ய போறாரு. நிறைய பேருக்கு எனக்குள்ள செய்யணும்னு விரும்புறது இல்ல, என் கூட இருந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. முதல்ல எனக்குள்ள ஆண்டவர் செய்ய எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா சங்கிலிகளும் கட்டாயம் உடையும், சிறைச்சாலை கதவுகளும் தன்னால திறக்கும். ஆனா இதற்கு முன்பாக ஒரு 3 பேரோடு கூட கர்த்தர் இருந்திருக்கிறார். அந்த 3 பேருக்கு உள்ள ஒரு காரியத்தை செய்துட்டு அவர்களோடு கூட தேசத்துல ஒரு காரியத்தை செய்தாராமா. வேதம் சொல்லுகிறது, யாத்ராம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ல இருந்து வாசிக்கலாம். 6-7 வசனங்களை வாசிக்கலாம். யாத்ராம புஸ்தகம். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை மடியிலே போடு என்றார். அல்லேலூயா. இங்க தமிழ் பைபிள்ல மடியில போடுங்குது. ஆனா ஆங்கில வேதாகமத்திலேயோ ஹிந்தி வேதாகமத்தில் என்ன சொன்னா, அப்ப சாத்தி பர போ அப்படிங்குது. சாத்தியமா என்ன? உன் மார்பில் கையை வை அப்படிங்கிற, உன் இருதயத்துல உன் கையை வை அப்படிங்கிற. அவர் இருதயத்துல அவர் கையை வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தெரியுது கை எப்படி இருக்குதாமா, குஷ்டரோகமா இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்மளை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறது. பிரச்சனை எங்க தெரியுங்களா? பிரச்சனை எங்க? எங்க? இங்கன்னா எங்க? நம்மளுடைய இருதயத்துல தான் பிரச்சனையே இருக்குது. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குது. கர்த்தர் முதல்ல கர்த்தர் மோசேயை எங்க சுத்தப்படுத்துறாருன்னா, மோசே உன் இருதயத்தை பாரு, உன் இருதயத்தை நீயே பாரு, எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கையை வச்சு எடுத்தா குஷ்டமா மாறிடுச்சு. இப்ப மறுபடியும் கையை வைக்க சொன்னார். மறுபடியும் எடுக்க சொன்ன போது மறுகையை போல சீராயிட்டு. இப்ப நீ எகிப்து தேசத்துக்குள்ள உள்ள போகும்போது நீ கோலை போட்ட உடனே அது என்னவா மாறும்? பாம்பா மாறும். அதே மாதிரி மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால பாம்பை செய்வாங்க. ஆனா மோசேயினுடைய பாம்பு எல்லா பாம்பு என்ன பண்ணிடும்? விழுங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதா சொன்னாரு, நீ கையில இருக்கிற நைல் நதியில் எடுத்து தண்ணி எடுத்து தலையில ஊத்துனேன்னா தண்ணி ரத்தமா மாறும். ஆமென். இந்த முச்செடியில தேவன் சொன்னார் பாருங்க, இங்க கற்றுக்கொண்ட காரியத்தை உங்க இருக்கிற இடத்துல வேலை ஸ்தலத்திலே அப்ளை பண்ணுங்க. ஆமென். உப்பு எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும்? எனக்கு புரியல. உப்பு எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும்? உப்பாவே தான் இருக்கும். இல்ல பிரதர், சர்ச்சுக்கு வந்தா உப்புன்னு இருக்கும், கொஞ்சம் வெளியே ஸ்கூலுக்கு போயிடுச்சு கல்லூரிக்கு போயிடுச்சுன்னா சர்க்கரையா மாறிடும். அப்படி ஏதாவது எங்கேயாவது அப்படி மாறுறது இருக்குதா? ஆனா நாம தான் அப்படி. சர்ச்சுக்கு வந்தா பக்கா விசுவாசி, அங்க வெளியே போயிட்டா அது நமக்கு தான் தெரியும். அப்ப மோசேட்ட கர்த்தர் சொல்லி அனுப்புனாரு. சொல்லி அனுப்புனபடியே மோசே போய் கோலை போட்டாரு, பாம்பா மாறிச்சு. அந்த பாம்பு எல்லா பாம்பையும் விழுங்கினதுக்கு அப்புறம் கர்த்தர் இன்னொரு அடையாளம் சொன்னார் இல்லையா? என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? ஹலோ தம்பிமார், வாலிபர், மோசேட்ட என்ன அடையாளம் சொன்னார்? ரெண்டாவது அடையாளம் என்ன அடையாளம்? கோலை. கைய பார்வோனிடத்துல இருதயத்தை வச்சு காமிச்சேன்னா என்னவா மாறும்? குஷ்டமா மாறுன்னு காமிச்சாரு. ஆனா மோசே அங்க போய் என்ன பண்ணல?
கையை காமிக்கல. இங்க சபையில மாத்திர கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீ பரிசுத்தர் நீ நல்லவர்னு பாடுறதுனால அவர் பிரியப்படுகிறவர் அல்ல. இப்படி பாடாம இருந்தாலும் அவர் பரிசுத்தர் தான். ஆனா இங்க வாங்கின பரிசுத்தத்தை நம்ம வேலை செய்கிற இடத்திலேயே காண்பிக்க முடியாதான் கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறார். அல்லேலூயா. சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்றாரு, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பானா, கைகளில் சுத்தம் உள்ளவனும் தன் இருதயத்தில்